இயேசு நமக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம், ஆமா இல்லைங்களா? ஆனா சில வேளையில நாம இயேசுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு சொல்றது? அல்லேலூயா. அநேக சந்தர்ப்பங்களில் நாம இயேசுவுக்கு ஆசீர்வாதமாக ஆறுதலாக இருந்திருக்கிறோம். இயேசு கல்லறையில சிலுவையில மரிக்கும் போது எல்லாரும் இயேசுவை வஞ்சாங்க. ஒரு மனசு எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டு பேச்சு வாங்கினா பிரச்சனை இல்லை. ஒரு தவறும் இல்லாத அந்த ஆண்டவரை வழிபோக்கர், சும்மா ரோட்ல நடந்து போறவங்க வர்றவங்க எல்லாம் தலையை துலுக்கி என்ன செய்வாங்க? இயேசுவை வைதார்கள். அவருக்கு இவருக்கு வாய்க்கா சண்டை வரப்பு சண்டைலாம் கிடையாது. எல்லாரும் வையிறாங்க, நானும் என்ன செய்யறேன்? வையிறேன். இன்னைக்கு ரொம்ப பேர் இயேசு வெளிநாட்டு சாமின்னு எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். மூதேவி, நீ உனக்குன்னு ஒரு புத்தி இல்லையா? அப்ப இயேசுவை எல்லாரும் வஞ்சாங்க. கோடை இருக்கிற அப்போஸ்தலர்களெல்லாம் ஓடி போயிட்டாங்க. பெற்றெடுத்த அம்மாவும் தனியா தூரத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் போயிட்டாங்க. எல்லாரும் வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எல்லா வார்த்தையில் காதல் வர்ற வார்த்தையெல்லாம் இயேசுவுக்கு ஏற்கனவே ஒரு வேதனை அணிவித்துக் கொண்டு இருக்கிறார், ஆமா இல்லைங்களா? அவர் உடம்பில் இருக்கிற ரத்தம் எல்லாம் வடிந்து கொண்டிருக்கிறது. அப்படியே, ஏன்னா ரத்தம் தான் ஜீவன். மனுஷனுக்கு உயிரே இதுதான், ரத்தம் தான். ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. எல்லா ரத்தம் வடியுது, உயிர் போய்கிட்டே இருக்கு. இந்த வேதனையில எல்லாரும் இயேசு என்ன செய்யறாங்க? வையிறாங்க. சில பேர் கேலி பண்ணுனாங்க. போர்ச்சேவர் என்ன செய்தாங்க? கேலி பண்ணுனாங்க. இப்படி எல்லாரும் ஆண்டவரை நெருக்கும் போது பக்கத்திலிருந்து ஒரு குரல் வருது, ஆண்டவரே நீங்க வரும்போது என்னை நினைச்சுக்கீங்க ஆண்டவரே. எல்லாரும் இயேசுவை எப்படி சொன்னாங்க? பக்கத்தில் ஒரு வார்த்தை ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவருக்கு அது ஆறுதலா இருக்குமா இருக்காதா? எவ்வளவு ஆறுதல் தெரியுமா? ஆண்டவரேன்னு சொன்ன உடனே ஒரு கண்ணை மூடிட்டார். கண்ணை நீங்க நினைக்கிற மாதிரி 7 வார்த்தை உடனே சொல்லல. ஏன்னா ஒரு நைட்டும் பகலும் சிலுவையில் அவர் என்ன செய்தார்? சாட்டையில அடிச்சாங்க, வேதனைப்படுத்துறாங்க, விசாரணைக்கு அழைக்கிறாங்க, பாலமான சிலுவை கொண்டு வர்றாங்க. அவ்வளவு வேதனை. தண்ணி கூட அவரால் குடிக்க முடியல. ஏன்னா கசப்பு கலந்த காடி கொடுத்தாங்கன்னு இருக்கு. அது போதை தரக்கூடியது. வழி தெரியாம இருப்பதற்காக குடிக்கிறது. அதை டேஸ்ட் பண்ண உடனே ஏன்னா ஆண்டவருக்கு வேதனை அனுபவிக்கணும். அதுக்காக தான் இயேசு என்ன செய்தாரு? இந்த சுகப்பிரசவத்துக்கு வழி வர்றதுக்கும் ஊசி போட்டு வலி உண்டாக்கி குழந்தை பிறக்க வித்தியாசம் இருக்கா இல்லையா? இயற்கையிலேயே கடவுள் ஒரு வழி வைத்திருக்கிறார். அந்த வழி வந்த பிறகுதான் குழந்தை பிறக்கணும். அதுதான் அந்த பெண்மணிக்கு ஆசீர்வாதம். சரிங்களா? வழியே வரலன்னு சொல்லி என்ன செய்வாங்க? சில பேர் ஊசி போடுவாங்க. அதுலயும் வழி இல்லைன்னா ஆபரேஷன் தான், வேற வழியே இல்லை. அப்ப இயேசு என்ன செய்யணும்? இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்துக்கிடணும். இயேசு அந்த முழு வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த வேதனை தெரியாம இருக்கிறதுக்கு அந்த போதை மருந்தை கொடுத்தாங்க. அதை என்ன செய்யல? ஆண்டவர் குடிக்கல. அப்ப தண்ணி கூட குடிக்கல. எவ்வளவு வேதனை! என்ன மூடுறாரு? பக்கத்துல இருந்து ஆண்டவரேங்கிறான். யாரா ஆண்டவரேன்னு சொல்றது? கண்ணு திறந்து பார்க்கிறாரு. ஆண்டவரே உங்க வருகையில என்ன செஞ்சுக்கீங்க, நினைச்சுக்கீங்க சொல்லும் போது எவ்வளவு ஆசீர்வாதம்! நான் நினைக்கிற சில வேளையில அந்த 3 வருஷ ஊழியத்தில் எத்தனையோ பேர் இயேசுவுடைய கரங்களில் அற்புதம் பெற்றுக்கொண்டாங்க, சாப்பிட்டாங்க, அநேக காரியங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆனா இவன் கடைசி நேரத்துல ஆண்டவருக்கு ஆசீர்வாதமா இருந்தான், ஆண்டவருக்கு ஆறுதலா இருந்தான், ஆண்டவருக்கு ஒரு அந்த உயிர் போற நேரத்திலையும் பரவாயில்ல, இந்த நேரத்துல என்னை ஒருவன் என்ன செய்யறான்? நீதிமான் என்று சொல்லுகிறானே. அல்லேலூயா. ரொம்ப பேர் உயிரோடு இருக்கும் போது கெட்டவன் சொல்லுவாங்க. செத்து போன அடுத்த நிமிஷமே நல்லவன் சொல்லுவாங்க. சொல்றாங்க இல்லையா? செத்து போன அடுத்த நிமிஷமே பாவம் சுத்திக்கிட்டு இருந்தா நல்ல மனுஷன் போயிட்டான். எப்ப? இந்த 1 மணி நேரம் வரைக்கும் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் செத்து போன பிறகு ஒண்ணு நல்லவன் சொல்லுவாங்க. ஆனா இயேசு ஜீவன் போறதுக்கு முன்னாடி சொல்லுவான், நீதிமானா இருக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படியா? நீங்களும் நானும் எத்தனை சந்தர்ப்பங்களில் ஆண்டவருக்கு ஆறுதலா இருந்திருக்கிறோம், ஆண்டவருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கிறோம் என்று நீங்க தேடி பாருங்க. ஒரு 3 பேரை நாம பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு ஆசீர்வாதமா இருந்தவர்கள், ஆண்டவருக்கு நன்மை அதாவது ஆறுதலா இருந்தவர்களை
ஒரு 3 பேரை குறிப்பாக நான் ஒருவன் சொல்லி வரோம், அதனால தான் அதை நான் எடுக்கிறேன். இன்னைக்கு ஒருவரை பார்ப்போம், வருகிற வாரங்களில் அந்த 2 பேரை பார்ப்போம். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று நீங்கள் கொஞ்சம் விவரித்து பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கும். எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் ஸ்தோத்திரம் 106ஆம் சங்கீதம் 23வது வசனம். சங்கீதம் 106:23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்ற, ஆகையால் என்றால் முன்னாடி நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அந்த வசனங்களில் தொடர்ச்சி தான் இது. சரிங்களா? அதன் பிறகு நம்ம அதுக்கு போவோம். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு பிரியம், ஆசீர்வதிக்க பிரியம். ஆமா இல்லைங்களா? ஆண்டவருக்கு என்ன பிரியம்? ஆசீர்வதிக்கிறது, மேன்மைப்படுத்துவது, வியாதிகள் சுகமாவது, பிசாசு கட்டிலிருந்து உடைக்கப்படுவது, தேவன் வருகையில காணப்படுவது என வேதம் சொல்லுது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கடவுளுக்கு பிரியம். நம்மளை ஆசீர்வதிக்கணும் கடவுளுக்கு அவ்வளவு பிரியம். அவரிடத்து கேட்கணும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவான். அப்படி சொன்ன ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? அவர்களை நாசம் பண்ணுவேன். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே ஒருவன். சரிங்களா? தேவனால், அதாவது எப்படிப்பட்ட சூழ்நிலை? இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்தார்? திட்டம் போட்டு விட்டார். இந்த ஜனங்களை நான் அழிப்பேன், வாக்குத்தத்தங்களை கொடுத்து உன்னை உயர்த்துவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், நீ பலுகி பெரிய பூமி நிரப்பு என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு இப்படி சொல்றாருன்னா, இந்த ஜனங்கள் அவர் என்ன பாடுபடுத்திருப்பாங்க? இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள், அது பாடு என்று சொல்றோம். ஆனா இங்க மன ரீதியில ஆண்டவர் நிறைய பாடுபடுத்திட்டாங்க. அந்த ஜனங்க சொல்லுவாங்கல்ல, கல்லால் அடித்த அடி வலிக்கவில்லை, சொல்லால் அடித்த அடி வலிக்குது சொல்லுவாங்க. சொல்லுங்களேன், சில பெண்கள் சொல்லுவாங்க, ஒரு அடி அடிச்சா கூட மறந்துடுவேன், ஒரு பேச்சு பேசிட்டான் அது என் மனசுல எப்படி இருக்கு? காயமா இருக்கு. ஒரு அடி அடிச்சா கூட கொஞ்ச நேரத்துல வலிக்கும், அதுக்கப்புறம் செஞ்சிருவான், மறந்து போயிருவோம். ஆனா இப்படி வஞ்சிட்டான் இந்த ஆளு, இந்த பிள்ளை இப்படி வஞ்சிருச்சு, இந்த அக்கா இப்படி வஞ்சிட்டாங்க, அது எனக்கு மனசுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா சொல்லுவோம்ல. அப்ப இயேசுவை சிலுவையில அறையும் போது அவர்கள் இயேசுவை படுத்தின பாடு ஒரு வகை. இப்ப ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஜனங்களை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு என்ன செய்தார்? சித்தம் கொண்டார்னா அவங்க எந்த அளவுல மன ரீதியில ஆண்டவரை டார்ச்சர் கொடுத்திருப்பாங்க பார்த்துக்கிடுங்க. எந்த அளவத்துல ஆண்டவரை அவர்கள் வேதனைப்படுத்திருக்கிறாங்க, சொல்லலாலே செயலாலே வேதனைப்படுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டை இயேசுவை அடித்தார்கள், நேச்சராய் லீகலாய் எழுத்தின்படி என்ன செய்தார்கள்? அடித்தார்கள், துப்பினார்கள், அவமானப்படுத்தினார்கள். பழைய ஏற்பாட்டில் அப்படியெல்லாம் இல்ல. ஆனா அழிக்கம் என்று நினைச்சாங்கன்னா எவ்வளவு மன ரீதியில எத்தனை பாடுபடுத்திருப்பார்கள் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? அப்பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன், அதாவது மோசே. சரிங்களா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன், அவர் யாரு? மோசே. அங்க இருக்கிறார். அவர்களை, அந்த ஜனங்களை, எந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைச்சாரோ அந்த ஜனங்களை அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை, கோபம் என்பது ஒரு பொதுவான காரியம். நமக்கு சில வேளை கோபம் வருது. ஆனா கோபம், ஊனா கோபம், சாப்பிட்டாலும் கோபம், சாப்பிடாம இருந்தாலும் கோபம். சரிங்களா? நினைச்சது நடந்தாலும் கோபம், நினைச்சு நடக்காம போனாலும் கோபம், சொன்னபடி கேட்டாலும் சில வேளை கோபம், சொன்னபடி கேட்காம போனாலும் கோபம். சில பேர் கோபம் நியாயம் இல்லாத கோபம், சில பேர் கோபம் நியாயம் இருக்கிற கோபம் இருக்கும், சில பேருக்கு நியாயம் இல்லாத கோபம். அவங்க கொஞ்சம் உட்காந்து யோசிச்சாங்கன்னா நம்ம கோபப்படுறது நியாயமா என்று அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த கோபம் அவங்களை என்ன யோசிக்கிறதுக்கு விடாது. சரிங்களா? அப்ப கோபம் என்பது வேறு, உக்கிரம் என்பது என்னது? பயங்கர கோபம். உக்கிரன்னா பயங்கர கோபம்னு அர்த்தம். ஆண்டவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயில ஒருவன் நின்றான். யாரு? மோசே. ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று இருக்கும்போது மோசே
ஆண்டவருடைய உக்கிரமான கோபத்தை ஆற்றும்படிக்கு எங்க நின்னான்? எங்க நின்னா? எங்க நின்னா? திறப்பிலே இருந்தான். அந்த ஒருவனாக நீங்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேச வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். அழிந்து போகிற ஜனங்களுக்காக மோசே திறப்பிலே நிற்கிறார். எதற்காக? ஆண்டவருடைய உக்கிரமான கோபத்தை தணிப்பதற்காக. உக்கிரமான கோபம் தணிப்பதற்காக திறப்பின் வாசலே மோசே நிற்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த ஜனங்கள் மேல ஆண்டவருக்கு இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கோபம்? ஏற்கனவே ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். ஆதாம், இனிமேல் இந்த ஜனங்களை என்ன செய்ய மாட்டேன்? தண்ணியில நான் அழிக்க மாட்டேன். ஏன்னா முழு உலகமும் தண்ணினாலே அழிந்தது நமக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைய மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். நினைவே பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை வணங்குகிறவர்கள் அல்ல, புறஜாதிகள். அவங்கள அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் ஒரு தூதவனை அனுப்பி, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி, அவங்க செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்கள் மனம் திரும்பினார்கள். ஆமா இல்லைங்களா? மனம் திரும்ப. இது ஆண்டவருக்கு என்ன இல்லை, தேவையே இல்லை. எத்தனையோ பட்டங்களை அழித்தார். இந்த மாதிரி கிடையாது. ஏன் நினைவேவுக்கு மட்டும் பெசல் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். யோனாவிலும் பெரியவர் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியில, அந்த யூடியூப்புக்கு அந்த செய்தி கிடக்கு, நீங்க அதுல பாருங்க. ஏன் நினைவேவுக்கு மட்டும் கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பினார்? சோதோம் கோமோராவுக்கு தேவதூதர்கள் அனுப்பியும் அந்த பட்டணங்களை ஏன் அழித்தார்? அப்படித்தானே? நிறைய பட்டணங்களை அழிந்து போனது. ஏன் இவங்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்று யோனாவிலும் பெரியவர் அப்படி சொல்லக்கூடிய அந்த யூடியூப் செய்தியில இந்த ஏன் நினைவே பட்டணத்தை கர்த்தர் காப்பாற்றினார், ஏன் அவங்க மனம் திரும்பினாங்க, அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன லிங்க் என்று சொல்லலாம் நம்ம அதுல சொல்லியிருக்கு. நீங்க ஒரு பார்க்காம இருந்தீங்கன்னா இதை பார்க்கிற அருமையான ஸ்தோத்திர நேயர்களே, அருமையான விசுவாசிகளே, ஒருவேளை நீங்க பார்க்காம இருந்தால் பாருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். சரிங்களா? இங்க அங்க நினைவில் இருக்க 120,000 பேருக்காக நான் பரிதபிக்காமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார். ஆனா இங்க எத்தனை ஜனங்கள்? சுமார் 32 லட்சம் ஜனங்கள். எத்தனை ஜனங்கள்மா? சுமார், கொஞ்சம் கூடும் குறையும் சொல்ல முடியாது, கரெக்டா சொல்ல முடியல. சுமார் 32 லட்சம் ஜனங்கள். 1,20,000 பேருக்கே மனம் இறங்கின ஆண்டவர் 32 லட்சம் ஜனங்களை அழிக்கல சுத்தம் கொண்டார்னா அப்படி என்ன செய்தார்கள் இவர்கள்? ஏன் இந்த ஒருவன் திறப்பில நிற்கிறான்? தேவனுடைய உக்கிரமான கோபத்தை மாற்றுவதற்காக. எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம், 106:6 எங்கள் பிதாக்களோடு கூட பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் உம்முடைய அதிசயங்களை உணராமலும் களங்கம் பண்ணினார். தேவன் செய்த நன்மையை நினையாம போனார்கள். ஆண்டுக்கு எதெல்லாம் கோபம் வரும்? செய்தி நன்றியை மறந்தால் கோபம். ஏன் இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சுத்தம் கொண்டார்? ஏன் இந்த ஜனங்கள் மேல உக்கிரமான கோபம் வந்ததுன்னா முதல் காரியம் நன்மை பெற்றுக்கொண்டு மறந்து போகிறவர்கள். சில பேர் நன்மைக்கு மட்டும் கடவுளை தேடுவாங்க, அப்படித்தானே? நல்லது கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பி கூட என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இங்க என்ன சொல்றது? நினையாமல் போனோம். எகிப்தில நீங்க செய்த அற்புதங்களை, நன்மைகளை என்ன செய்தோம்? நினையாமல் போனோம். அப்படிதான் இருக்கு. உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தில் என்ன செஞ்சோம்? களங்கம் பண்ணணும். முதல் என்ன செய்தாங்க? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கல. இரண்டாவது கலக ஜனங்களாய் மாறிவிட்டார்கள்.
எதுக்கெடுத்தாலும் எதுக்கெடுத்தாலும் குழப்பத்தை உருவாக்குகிற ஒரு ஜனங்களாக இருந்தார்கள். 8ஆம் வசனம், ஆனாலும் அவர் தமது வல்லமையின் வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். சரிங்களா? அப்படியே அற்புதங்கள் செஞ்சுக்கிட்டே வர்றாரு. யார் யார் கைக்கெல்லாம் விடுதலை காட்டினாங்க அப்படி நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 13ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம் பாருங்க. 12, அப்பொழுது அவர்கள் அவருடைய, அதாவது அற்புதம் நடக்கும் போது அவர் என்ன செய்வாங்க? விசுவாசிப்பாங்க. ஆண்டவரே, உம்மை போல பெரியவர் இல்லை, உம்மை போல ரட்சகர் இல்லை, நீர் ஒருவரே தேவன், ஆகா ஓஹோ அப்படி சொல்லி என்ன செய்வாங்க? ஏன்னா நல்லது பண்ணினதுனால உடனே அவரை துதித்து பாடினார்களா. அப்படிதான் இருக்கு. அவரை விசுவாசித்து அவரை துதியை பாடினார்கள். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், எங்கள் ஏசு நல்லவர் என்றெல்லாம் பாட்டு பாடினாங்க. உம்மை போல தெய்வம் இல்ல என்று பாடினாங்க. கர்த்தாவே தேவர்களின் உமக்கொப்பானவர் யார் இப்படிலாம் பாடினாங்க. எப்பொழுது? நன்மை செய்தபடினாலே, நினைத்ததை பெற்றுக்கொண்டதினாலே அப்படி பாடினார்கள். 13ஆம் வசனம், ஆனாலும் பாடினார்கள், ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். பாடினார்கள், ஆனாலும் சீக்கிரமாய் மறந்தார்கள். தேவன் செய்த நன்மை மறக்கிற ஒரு கூட்டத்து மேல ஆண்டவருக்கு கோபம் வரும். முதல் காரியம் பார்த்தோம், கடவுள் செய்த நன்மை நினைக்காமல் போனால் கோபம் வரும். இரண்டாவது அவருடைய கிரியைகளை மறக்கிறவர்களையும். இந்த நினையாமல் இருக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நினையாமல் இருக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும், நினையாமல் இருக்கிறதுக்கு நினையாமல் இருக்கிறது தற்காலிகமானது. ஆமா, நான் மறந்துட்டேன், நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அப்போ எனக்கு நினைவு இல்லாம போச்சு, ஞாபக மருதி. சரிங்களா? இது. ரெண்டாவது என்னது? மறக்கிறது. அப்படியே முழுசா என்ன செஞ்சிருது? மறந்து போய்விடுகிறது. இவர்கள் கர்த்தருடைய நாமத்தை நன்மையை பெற்றுக்கொண்டு துதித்து பாடினார்கள், ஆனாலும் சீக்கிரமாய் மறந்தார்கள். ஆண்டவர் என்ன செய்தாங்க? செய்த நன்மைகளா மறந்துட்டாங்க. மறந்தவர்களை மேல ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வரும். அதுல 15ஆம் வசனம் பாருங்க. இழப்பை அனுப்பினார். இது எதுக்காக? இந்த ஜனங்கள் தான் போஷிச்சார் ஆண்டவர். கேட்கிறாங்க, வெறும் இந்த மண்ணாவே சாப்பிட்டு எங்களுக்கு கறி கஞ்சி வேணுமே, கறி கஞ்சி வேணுமே. ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும், எப்ப கறி எடுப்போம், அப்படித்தானே? இப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. என்னைக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்னைக்கு என்ன செஞ்சுக்கிறோம்? முன்னாடி தான் அப்படி ஞாயிற்றுக்கிழமை எடுக்கணும் அப்படி சொல்லி. இப்பெல்லாம் அப்படி வாய்ப்பு இருக்கிறதுல செய்யறாங்க, எடுத்துக்கிறாங்க. சில பேர் கடையில போகும்போதே ஒரு வெட்டுட்டு என்ன செய்யறாங்க? ஓடுறது, நடக்கிறது, போறது, தாவுறது, குதிக்கிறது, என்னென்ன முடியுமோ என்ன செஞ்சிருது பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப அது பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா அவங்க வனாந்திரத்துல வந்தாங்க, 32 லட்சம் ஜனங்கள் வந்தாங்க. மண்ணாவே சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் புளிச்சு போச்சு. இப்ப கேட்கிறாங்க, எங்களுக்கு கறி வேணும். உங்களுக்கு என்ன வேணும்? கறி வேணும். 32 லட்சம் ஜனங்கள் ஐயா. எத்தனை ஆடுகள் கொண்டு வந்து போடுறது, எத்தனை மாடுகள் போறது? ஆண்டவர் மோசே கிட்ட கேட்டு சொன்னாரு, மோசே, இவங்க கறிக்காக எங்கிட்ட என்ன செய்றாங்க? முறுமுறுக்கிறாங்க, அழுகுறாங்க. இவங்க ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் வரைக்கும் சாப்பிடுறதுக்கு என்ன கொடுப்பேன்? எங்களுக்கு கறி கொடுப்பேன் அப்படிங்கிறார். எத்தனை நாளைக்கு? 1 மாசத்துக்கு நான் கறி கொடுப்பேங்கிறார். மோசே அப்படியே பார்த்தா, அப்ப மோசே என்ன பாருங்க, ஆண்டவரே இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒருத்த ஒரு ஆட்டுக்குட்டி தின்றுவான், இவன் பயங்கரமான ஆளுக. இவங்களுக்கு போய் ஒரு 32 லட்சம் ஜனங்கள், அதுவும் 1 மாசத்துக்கு கொடுக்கீங்கன்னா எப்படி சாத்தியம்? அப்பதான் சொன்னாரு, என் கைகள் குறுகி இருக்கிறதோ, என்னால செய்ய முடியாதா? என் கிரி இப்ப நீ பாரு அப்படி சொன்னாரு. அவங்க வாயால சாப்பிட்டு மூக்கால் என்ன செய்வாங்களா? ஆமா, அந்த சொல்லுவாங்க, மூக்கு பிடிக்க திம்ப சொல்றாங்களே, மூக்கு பிடிக்க. அது எப்படி மூக்கு பிடிக்க திங்கிறது?
ஃபுல்லா சாப்பிட்றதுக்கு பேர் தான் என்னது? மூக்கு பிடிக்கி திங்கிறது. ஆண்டு சொன்னாரு, ஒரு மாசம் வரைக்கும் அவங்க வாயால சாப்பிட்டு மூக்கால வெளியே வரைக்கும் என்ன செய்வேன்? அவங்களுக்கு கறிய கொடுப்பேன். சாதா கறி கிடையாது. நீ 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 சொன்ன இல்ல, இவங்களுக்கு இத்தனை மாடுகள் அடிச்சா பத்துமா, இத்தனை ஆடுகள் அடிச்சா பத்துமான்னு. இல்ல இல்ல, நீங்க எதிர்பார்க்கறதா அதை விட டேஸ்டான ஒரு சுவை கொடுப்பேன். காடைகளை கொடுத்தார். இன்னைக்கு கடையில விற்கிறாங்க, காடான்னு சொல்லி விற்கிறாங்க. அது காக்காவோ காக்கா கொஞ்சியோ இன்னும் தெரியாது. ஆனா வாங்கி சாப்பிடுறது காடன் தான் நினைச்சாங்க கொடுக்கறாங்க. இத்தனோண்டா இருக்கும், விலை கூட கூட இல்லையா? நல்ல விலை கூடையா இருக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு எதை சாப்பிட்டுருக்கீங்க? ஐசக்கு சாப்பிடலையா? ஆச்சரியமா இருக்கு கணக்கு, ஆச்சரியமா இருக்கு. சாப்பிட்டியம்மா? ஸ்தோத்திரம். கடையில தான் நானும் ஒரு நாள் சாப்பிட்டேன். ஒன்னும் தப்பு இல்லை, காக்கா சாப்பிட சகப்பாயிருவேன். ஆமா, எவ்வளவு காக்கா சாப்பிட்றே கலர் அவ்வளவு வந்துருவேன். நிறைய பேர் அது வந்து வியாதிக்கு என்ன செய்யும், அது நம்ம சாப்பிடறனால நமக்கு எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கு. மாடு நம்ம சாப்பிட மாட்டோம், அருவருப்பா இருக்கும். நிறைய பேர் சாப்பிட்றாங்களே. நம்ம விசேஷ வீட்டில் சில பேர் என்ன செஞ்சிடறோம், அதுவும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பொருள் அருவருப்பு. சரிங்களா? சரி, என்ன சொல்ல வர்றேன்னா, காடைகளை ருசி உள்ள பதார்த்தத்தை மோசே நினைச்சா ஆடு கொடுப்பாரு மாடு கொடுப்பாருன்னு. இல்ல 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 இல்ல, அவன் நினையாத எடுத்து கொடுத்தான். இங்க நீங்க வாசிச்சீங்க, கேட்டதை கொடுத்தார். சில வேளை நம்ம கேட்கறதெல்லாம் என்ன செய்வார்? ஆண்டவர் கொடுப்பார். கேட்டதெல்லாம் கொடுப்பார். வீடு வேணுமா வீடு கொடுப்பார், பொருளாதாரம் வேணுமா பொருளாதாரம் கொடுப்பார், பிள்ளைகள் வேணுமா பிள்ளைகள் கொடுப்பார், திருமணம் ஆகுமா திருமணம் கொடுப்பார். கேட்டதை கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார்? தருவார். அவர் தான் தெய்வம். ஏன்னா கொடுக்கறதுல அவருக்கு இருக்கிற சந்தோஷம் வேற ஒருவருக்கும் கிடையாது. பார்த்துக்கிடுங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கிற ஆண்டவர். சரிங்களா? கேட்டதெல்லாம் கொடுப்பார். அவங்க ஆத்துமாக்களிலோ என்ன கொடுப்பாரா? இழப்பை அனுப்பினார். அது என்ன இழப்பை அனுப்பினார்? கேட்டதெல்லாம் கொடுத்தாரா, ஆத்மாவில் என்ன இது பண்ணாரா? இழப்பை அனுப்பினார். அப்படின்னா என்ன பொருள்? சோர்வா, சந்தோஷம் இல்லாம. அப்புறம் கேட்டதெல்லாம் கொடுப்பார். இப்ப எதை நீங்க கேட்டு வந்திருக்கீங்களோ இதை கர்த்தர் கொடுப்பார். சுகம் வேணுமா சுகம் கொடுப்பார், அற்புதம் வேணுமா அற்புதம் கொடுப்பார். தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் தான் ஏராளம் ஏராளம் ஏராளம். சில தாமதமாகும். எதற்காகனா, அவங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக, சத்தியத்தில் நிலைச்சிருப்புக்காக சில காரங்கள் ஆண்டவர் தள்ளி போடுவான். தவிர ஆண்டவரிடத்தில் வர்ற எல்லாரும் எதை எதிர்பார்த்து வர்றாங்களோ அவைகளை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கேட்டதை கொடுத்தார். அவங்க ஆத்துமாவுக்குள்ளேயோ இழப்பை அனுப்பினார். இழப்பு என்ன? திருப்தி இல்லாம. அம்மா வீடு கேட்ட வீடு கொடுத்தாரு, அது கொஞ்சம் வாசல் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் ரோட்டோரத்தில் இருந்தா இப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இந்த போர்ட்டிக்கல் இந்த சைஸ் இருந்தா நல்லா இருக்கும். புரியுதா? வீடு தானே கேட்ட, நீ வீடை கொடுத்தார். ஆனா அதுல என்ன இல்லை, உனக்கு திருப்தி இல்லை. வீடு கட்டிட்டேன், கடன் இவ்வளவு ஆயிருச்சு. முன்னாடியே உனக்கு தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? தெரியும். நீ கேட்டதை கொடுப்பார், ஆத்துமாவிலே இழப்பை உண்டாக்குவார், அனுப்புவார். நீ என்ன இருந்தாலும் உனக்கு என்ன இருக்காது? திருப்தி இருக்காது. ஒரு வீடு தான், இன்னொரு வீடு வாங்கணும், அந்த வீடாச்சும் நல்லா இப்படி இந்த மாதிரி இருக்கும், இது வாங்கணும். திருப்தி இல்லாம வாழ்க்கையில திருப்தி இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவல, பணக்காரன் வாழ்க்கை ஒண்ணு, பணக்காரனா வாழ்வது ஒண்ணு, சில பேர் பணக்கார வாழ்க்கை வாழுகிறது ஒண்ணு. நீங்கள் பணக்காரரா வாழ்றீங்களா, பணக்கார வாழ்க்கை வாழ்றீங்களா? பணக்கார வாழ்க்கை வாழ்றீங்க. எப்படி சொல்றீங்க? அதாவது பணக்கார வாழ்க்கை, பணக்காரனா வாழ்வது அவ்வளவு தூரம் திருப்தியிலே இருக்காது அவனுக்கு. அவன் வெளியே பார்த்தா பஞ்ச பரதேசி மாதிரி என்ன செஞ்சுட்டு இருப்பான்? சுத்திக்கிட்டு இருப்பான். அதான் பணக்காரங்க வாழ்க்கை. நீங்கள் நானும் பணக்கார வாழ்க்கை வாழ்கிறோம். பணக்கார வாழ்க்கை வெளியே போயிட்டு அவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்காங்க, ஆனா நமக்கு இருக்கு, நமக்கு தான் தெரியும். அதான் கவி சொன்னார், தண்ணீரிலே மீன் அழுதார் கண்ணீரை தான் யார் அறிவார். அப்படித்தானே?
தண்ணிக்குள்ள போய் மீன் அழுதுச்சுன்னா அது கண்ணீர் தெரியுமா வெளியே? தெரியும். ஏன்னா அது கண்ணீர்னால தண்ணிக்குள்ள போய் மீன் அழுதுச்சுன்னா அந்த மீனுடைய கண்ணீர் யாரால கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நீங்களும் நானும் வாழ்ற வாழ்க்கை பணக்காரன் வாழ்வல்ல, பணக்கார வாழ்க்கை என்ன செய்யறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்க கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். ஆத்துமாவுல என்ன கொடுத்தாரா? இளைப்பை அனுப்பினார். எந்த ஜனங்கள்? மேல சொன்ன பாத்தீங்களா? அந்த ஜனங்கள் தான். அந்த ஜனங்களுக்கு இப்ப நம்ம பட்டியல பார்த்துக்கிட்டே வர்றோம். சரிங்களா? கேட்டதெல்லாம் கிடைக்கிறதுனால ஆண்டவர் என் மேல் ரொம்ப பிரியமா இருக்கா நினைக்காதீங்க. ஏதோ ஒரு இழப்பு, ஒரு ஒரு வாழ்க்கை வந்து திருப்தி இல்லாத வாழ்க்கை, பழைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா மறந்து போயிட்டேன். சின்ன செட்டுல இருந்திருப்போம், அதுவும் இல்லாம வந்திருப்போம், ஒழுகிற வீட்டுல இருந்திருப்போம், அதெல்லாம் மறந்துருப்போம். இன்னைக்கு கர்த்தர் உயர்த்த இன்னும் நமக்கு திருப்தி இல்லை. இன்னும் நமக்கு என்ன இல்லை? திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. அதுதான் இந்த ஜனங்கள் இருந்தார்கள். அப்ப எவ்வளவு கொடுத்தாலும் இவங்க வாழ்க்கையில என்ன இல்லை? ஒரு திருப்தி இல்லையே. இவங்க ஒரே தடவை போட்டு தள்ளிட்டா என்ன? இவங்கள என்ன கொடுத்தாலும் போதல சொன்னா நீ இருந்த என்ன இல்ல, திருப்தி இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு உள்ளது போதும் என்று இருங்கள். அல்லேலூயா. தேவ பக்தியே உனக்கு மிகுந்த ஆதாயம். உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் அது நமக்கு போதுமானது. காகைகளை பாருங்க, பறவைகளை பாருங்க, பிள்ளை பாருங்க என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னார். நம்ம காக்காயும் பார்க்கறதில்ல, குருவியும் பார்க்கறதில்ல, பிள்ளையும் பார்க்கறதில்ல, ஆடிக்கார்ல போறவனை மட்டும் பார்ப்போம். நேற்று பெங்களூர்ல இருந்தேன் நான். நேற்று காலையில் 4:30 தான் அங்கே இறங்கி அந்த இன்னொரு இடத்துக்கு அங்கேருந்து 40 ரூபா, டவுன் பஸ்ஸுக்கே 40 ரூபா. அங்கேருந்து நான் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் பார்த்துட்டே போனோம். ஃபார்ச்சுனர் கிட்டத்தட்ட 100 கார் இருக்கும். பூரா ரோட்டு ஓரத்தில் நிக்குதுன்னா ஏற்கனவே நின்றுருக்கு. ஏன்னா 4:30 மணிக்கு போறேன், அது நிக்குது ஏற்கனவே. பூராமே இது டீ போர்டு, வாடகைக்கு போற வண்டிங்க. அதோட ரேட்டு எவ்வளவோ, எத்தனை லட்சங்களோ எங்க இருக்கு, ரோட்டு ஓரத்தில் கிடக்கு. வைத்தியக்கார ஒருத்தனா போய் 2 கல்லை தூக்கி போட்டாச்சு, கண்ணாடி என்ன உடைச்சிட்டு போய்கிட்டே இருப்பான். அப்ப நாம காக்காயும் பார்க்கறதுல, குருவியும் பார்க்கறதுல, மலரையும் பார்க்கறதுல யாரை பார்க்கிறோம்? நம்மளை விட வசதி மேல இருக்கிறவங்களையே பார்க்கிறோம். அந்த அவன் பாரு, உன்னோட தானே வேலைக்கு சேர்ந்தான், அவன் பாரு எத்தனை இடத்து வாங்கியிருக்கான் பாரு, எத்தனை வீடு கட்டிருக்கான் பாரு, எத்தனை பொண்டாட்டிக்கு ஜாமான் வாங்கிட்டு இருப்பான், நீயும் இருக்கிய, ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போறான்னு நீயும் போறைய பாரு. அவனும் தானே காலேஜ், உங்கூட தான் காலேஜ் முடிச்சான், அவன் பாரு எப்படி இருக்கான் பாரு, நீ பாரு எப்படி சுத்திக்கிட்டு இருக்க பாரு. விளங்குதம்மா? அந்த பிள்ளைய பாரு, அந்த பிள்ளைய பாரு, நீ பாரு. தன்னை விட வசதியில எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்களையே என்ன செய்யறது? அவங்களுக்கு கேட்டதை ஒருவேளை கிடைக்கலாம். ஆத்துமால திருப்தி இல்ல. உனக்கு இருக்கிற திருப்தி அவங்களுக்கு இல்ல. அல்லேலூயா. இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற சில குறிப்பிட்டவங்க பாரு, நிறைய பணம் வச்சிருக்காங்க. அவங்க மூஞ்சிகளை பாத்தீங்கன்னா சாணியை ஏறி அடிச்ச மூஞ்சி மாதிரி தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் அப்படி இருப்பாங்க. அப்படியே நிறைய பணம் இருக்கு. பேங்க்ல சொல்லிட்டாங்க, இனிமேல் டெபாசிட் பண்ணினா ஐடிக்கு சொல்லிடுவேன், தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இனிமேல் இந்த இதுக்கு மேல என்ன செய்யாத, அக்கௌண்ட்ல பணத்தை. அப்படிப்பட்ட முகத்தை நீங்க பாருங்க. நான் சொன்னது யாருன்னு ஒரு சிலருக்கு தெரியும். அவர் முகத்தை எப்பயாவது சிரிச்சிருக்கான பாத்திருக்கீங்களா? அது மாதிரி சிரிச்சா அவ்வளவுதான். சிரிப்புல பரவதமா சிரிப்பு இருக்குல்ல, ஆணவ சிரிப்பு, சங்கீத சிரிப்பு, சங்கீத சிரிப்பு, கோபத்துல சிரிப்பாங்க சில பேர். இப்படி சிரிப்புல நிறைய சிரிப்பு. அவங்க முகத்துல திருப்தி இருக்காது, உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்காது. உங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சி அவங்களுக்கு இருக்காது. அல்லேலூயா. சரி, என்ன சொல்ல புரிஞ்சுக்கிடுங்க. கேட்டதை கொடுத்தார். ஆத்துமாவிலே என்ன செய்ய? இழப்பை திருப்தி இல்லாத மக்கள். அதுக்கு கீழே வாங்க தம்பி. அப்படியே போராமை கொள்ளுகிறவர்கள். என்ன செய்கிறவங்க? கர்த்தரை நினைக்கல, கர்த்தர் செஞ்ச காரியம் எல்லாம் மறந்து போயிட்டாங்க. கேட்டதெல்லாம் கொடுத்தாலும் திருப்தி இல்லாத வாழ்க்கை. 4வது பரிசுத்தவான்க மேல என்ன வச்சாங்களாம்? போராமை வச்சாங்க. யாரு மேல போராமை? அப்ப இது
வசதி வாய்ப்புல தன்னை விட மேல இருக்கிறவங்களையே பார்க்க இந்த மூதேவி. ஆவிக்குரிய வாழ்க்கையில தன்னை இருந்து கீழே இருக்கிறவங்க பார்க்கும். நான் மாஸ்டர் 2 நாள் சர்ச்சுக்கு வர்றேன், அவங்க 1 நாள் தான் வர்றான், அவனை விட நான் பரவாயில்ல. நான் 4 வாரம் சர்ச்சுக்கு வர்றேன், இந்த அக்கா 2 வாரம் தான் என்ன வர்றாங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க. ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, கோயிலுக்கு வர்றதுல, கோயில் காரியங்களை செயல்படுவதில் யாரை பார்க்கறது? நம்மளை விட கீழே இருக்கிறவங்களை பார்க்கறது. வசதி வாய்ப்புல மட்டும் யாரை பார்க்கறது? நம்மளை விட மேலே இருக்கிறவங்களை. ஏன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை விட மேலே இருக்கிறவங்களை அடையாளம் கண்டு கொண்டால் அவங்க உனக்கு முன்மாதிரியா இருக்கட்டும். அல்லேலூயா. அவங்க என்னை விட நல்லா ஜெபிக்கிறாங்க, அவங்கமா நான் ஜெபிக்கணும். அவங்க 1 வாரம் கூட தவற மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி நான் இருக்கணும். ஆலயத்தில் நடக்கிற பங்கன்ல எல்லாத்திலும் கலந்து கொள்றாங்க, நானும் அப்படி என்ன செய்யணும்? கலந்து கொள்ளணும். அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிறாங்க, எனக்கு அந்த வரம் வேண்டும். இப்படியே நம்ம பார்க்கறது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் நம்மளை விட கீழே இருக்கிறவங்களை பார்க்கறது, உலகக்குரிய காரியமெல்லாம் நம்மளை விட மேலே இருக்கிறவங்களை பார்க்கறது. இதுதான் திருப்தி இல்லாத வாழ்க்கை. 4வது என்ன பார்த்தோம்? போராமை கொண்டார்கள். அப்படிதான் இருக்கு. மோசே மேலும் என்ன செய்தார்கள்? போராமை கொண்டார்கள். போராமை கொண்டவர்கள்லாம் அவங்க நிலைமை எப்படி ஆச்சுன்னு அது கீழே அப்படியே சொல்லிக்கிட்டு வருது. அதுல பூமி வளர்ந்து எல்லாமே அங்க ரொம்ப பேர் சொத்து போயிட்டாங்க. 20ஆம் வசனம் முக்கியமான காரியம். தங்கள் மகிமையை புல்ல தின்னுகிற மாட்டுக்கு சாயலாக மாற்றினார்கள். தேவனுடைய மகிமையை புல்ல தின்கிற மாட்டுக்கு சாயலாய் கொடுத்தார்கள். கோமாதா எங்கள் கொலமாதா. புல்ல தின்கிற மாட்டுக்கு தேவனுடைய மகிமையை ஒப்பாக மாற்றினார்கள். அப்படின்னா மாட்டை வணங்கினார்கள். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்த ஆண்டவரை மறந்தார்கள். மேகஸ்தம்பம் அக்கி ஸ்தம்பத்தினாக வழிநடத்தின ஆண்டவரை மகிமைப்படுத்தாம போனார்கள். மன்னாவை பரலோகத்திலிருந்து அனுப்பி அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார், அதை அவர்கள் மகிமைப்படுத்தாமல் மறந்து போனார்கள். எகிப்து தேசத்தில் 10 வாதைகள் கொடுத்தார், அதையெல்லாம் மறந்து போனார்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை இவங்க யாருக்கு தந்தாங்களா? மாட்டுக்கு கொடுத்தாங்களா? நீங்க ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அது வாசிக்க நேரம் இல்லை, அதுல சொல்லியிருக்கு, அழிந்து போகிற மனிதன் அழிவில்லாத தேவனுடைய ராஜ்யத்தை ஊரும் பிராணிகள். எடுத்துக்கொள்ளுங்க, ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆண்டவர் இவங்களை அழிக்கணும்னு ஏன் அவருக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சுன்னு இங்க பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. எப்படி எனில் காணப்படாதவளாகிய அவருடைய நித்திய வல்லமையை, தேவதத்துவத்தை அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஏன்னா ஆண்டவர் பிறந்தது, வளர்ந்தது, உயிர்த்தது, அற்புதம் செய்து இன்னைக்கு நிரூபிச்சு காட்டுகிறா இருக்கிறபடினால அவங்க சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரமையில் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். இருள் அடைந்தது. நான் ரொம்ப அறிவாளி, எனக்கு தெரியாததா, நான் பார்க்காத ஊரா, நான் போகாத இடமா, நான் பார்க்காத ஆட்களா, எனக்கு எல்லாம் தெரியும். அறிந்ததும் அறியாதும் தெரிந்ததும் தெரியாதும் அனைத்தும் எமனுக்கு தெரியும் என்று சொன்னது போல எமக்கும் என்ன செய்யும்? தெரியும். தங்கள் சிந்தனையினாலே அவர்கள் வீணர்களாகி பைத்தியக்காரர்களாகி, இந்த வார்த்தை பாருங்க, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அப்படியே நீங்க கீழே படிச்சீங்கன்னா நிறைய காரியங்கள் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில அந்த சபைக்கு எழுதுகிறத நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? இங்க தேவ மகிமை யாருக்கு தந்தார்களா? இதுல பார்த்தோம்ல,
புல்ல திங்கிற மாட்டுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா எகிப்தில எத்தனையோ தேவர்கள் இருந்தாங்க. அத ஒரு தெய்வத்து பேரு தான் போப்போஸ். என்னது? காளை மாட்டு தெய்வம். எங்கேயாச்சும் ஊருக்கு போகணுமோ, சண்டைக்கு போகணுமோ, வெளியூர் பிரயாணங்களுக்கு போகுமோ சொல்லும் போது என்ன செய்வாங்க? அந்த கண்ணுக்குட்டி சிலை தான் தூக்கிட்டு முன்னுக்கு போவாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்க பாப்பானுங்க என்ன செய்யறாங்க? வீடு புண்ணியர்ச்சனைக்கு பசுமாட்டை என்ன செய்யறாங்க? பிடிச்சிட்டு வர. ஏன் காளை மாடாகாதா? ஏன் எரும மாடாகாதா? ஏன் மாடுன்னா இல்ல மாடு தானே. அவங்களுக்கு எரும மாடுன்னா பிடிக்காது. எரும மாடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். அதான் நம்ம. பசுமாடு எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கு. இல்லாட்டி வந்து பச்சை கலர், இல்லாட்டி மஞ்சள் கலரா ஒரு மாதிரியா இருக்கும். மில்க் ஒயிட்ல இருக்கும். அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். ஏன் எரும மாடு கொண்டு வந்து உள்ள சாணி போட சொன்னா போடாதா? போடும்ல. யாராச்சும் எரும மாட்டோட கோமியத்தை குடிச்சிருக்கானா கொரோனா நல்லாகும்னு எதை செஞ்சான்? பசுமாடு கோமியத்தை தான் குடிச்சான். குடிச்சவெல்லாம் வாயில வகுத்துல போய் ஆஸ்பத்திரி கிடந்து பல குளுக்கோஸ் ஏத்துனாங்க. இருக்காங்க சங்கி கூட்டம், ஒரு கூட்டம் என்ன செய்யுது? சுத்திக்கிட்டு தான் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, மாடுகளுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். நீ வணங்குற தெய்வம் மாடு அல்ல. அல்லேலூயா. நீ வணங்குற தெய்வம் மாடு இல்ல, ஆடு இல்ல, கோழி கொஞ்சி இல்ல. நீ வணங்குற தெய்வம் இந்த உலகத்தை உண்டாக்குனவர். அல்லேலூயா. புல்லு திங்கிற மாட்டுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். 21 செய்தவராகிய இத்தனை அற்புதமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் செய்திருந்தும் செய்தவராகிய தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். இப்படி மறந்தாங்கன்னா இவங்களை அழிக்கிறதுக்கு தோணுமா தோணாதா? செஞ்சாங்க. இவங்களை தான் கர்த்தர் போஷிச்சுட்டே வந்தார். இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்லாம விட்டுட்டு நீங்க படிச்சு பாருங்க வீட்டுல போய். இத்தனை காரியங்கள் செஞ்சாரு. இத்தனையும் பண்ணி என்ன செய்தாங்க? ஆண்டவரை மறந்துட்டாங்க. ஒரு தடவை முகமது நபி கிட்ட ஒருத்தர் வந்தாராம். காலையில் வாக்கிங் போன ஒரு கதை. காலையில் வாக்கிங் போனாராம். ஒரு ஆள் வந்து வேகம் வந்து, முகமது எங்க போனீங்க? உங்களை பார்க்க தான் நான் இதா இருந்தேன். ரொம்ப நாள் தேடிக்கிட்டு நீங்க பார்க்கவே முடியல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், கொஞ்சம் வாங்க வாங்க சொல்லி ரோட்ல இருந்து பக்கத்துல மரம் இருந்தது. அந்த மரத்துல 2 பேர் நிக்கிறாங்க. ஏதோ விஷயம் சொல்ல போறாரு. உடனே இந்த சொல்ல வந்தவருக்கு இன்னொரு ஆள் வர்றாரு. அவசரமா நீங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு. உடனே நம்பிக்கிட்ட சொன்னாரா, நீ இங்கே இருப்பா, நான் போன உடனே என்ன செஞ்சிடறேன், வந்துடுறேன் சொல்லிட்டு போனவன் தான் போயிட்டான். அப்படியே அங்க போன பிஸியில இவர் நிக்க சொன்னது என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டான். அவன் வேலையா பார்த்துட்டான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அவன் வரல. அது வரைக்கும் இந்த முகம் அங்கேயே நின்னாராம். 3 நாள் வரைக்கும் இருக்காரு. எங்க இருக்காரு? அவர் எங்க நிக்க சொன்னாரோ அங்கேயே நிக்கிறார். 4வது நாள் அந்த நபர் வாக்கிங்க வர்றார். அந்த ரோட்ல வரும்போது முகமதியை பார்த்து, ஏய் என்னையா இங்க நிக்கிற அப்படி கேட்டாராம். நிக்க சொன்னதே இந்த ஆளுதான். ஏன் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, நீ தானப்பா அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி வாப்பா ஒரு விஷயம் சொல்லணும் கூப்பிட்டு போனேன். நீ வர்றேன்னு சொல்லிட்டு போனேன், நீ வருவேன்னு சொல்லி நான் காத்துக்கிட்டே இருந்தேன். சொல்லும் போது அப்படியே அவர் கண்ணுல தண்ணி வந்துருச்சு. அழுதுட்டார். ஐயோ நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக 3 நாளா அவன் மனசு நிக்கிறது. நம்ம 5 நிமிஷம் என்ன செய்ய மாட்டோம் ஒரு இடத்துல. அப்ப என்ன விட முக்கியமான விஷயம், அதை நீ பார்த்துட்டு வா, அப்புறம் பார்த்துட்டு நம்ம மட்டும் போய்கிட்டே இருப்போம். ஆமா இல்லைங்களா? 3 நாளாவா நிப்பாங்க ஒரு மனுஷன். அழுதுட்டாரா. இந்த மாதிரி ஆண்டவர் செய்த ஏராளமான நன்மைகளை மறந்து விட்டோம். பெற்றுக்கொண்டவர்கள் மறந்துட்டோம், ஆனா கொடுத்தவர் மறக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட நாம மறந்துட்டோம், கொடுத்த அவர் என்ன செய்யல? மறக்கல. இரட்சகராகிய தேவனை அவர்கள் மறந்தார்கள். ஆண்டவருக்கு என்ன வந்துருச்சு? பயங்கர கோபம். இப்பதான் 24 வசனம். ஆகையால் சரிங்க, யாரு ஆண்டவரை மறந்தவங்க, கொண்டவங்க, நன்மை நினையாம போனவங்க,
போராமைப்பட்டவங்க, இப்படி நிறைய பார்த்தோம்ல, தேவ மகிமையை மாட்டுக்கு கொடுத்தவங்க, இவங்களை என்ன செஞ்சிடறேன், வழி பண்ணிடுறேன், இவங்களை நான் அழிச்சிடுறேன், அழிக்கணும் இவங்களை நான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உக்கரமான கோபம். சில இடத்துல கர்த்தர் கோபம் கொண்டார்னு இருக்கு, ஆனா இங்க என்ன இருக்கு, உக்கரமானார். இந்த உக்கரமான நேரத்தில் தான் மோசே என்ன செய்யறாரு, ஆமா ஆமா ஆமா, அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே ஒருவன். ஒருவன். உன் குடும்பம் ரட்சிக்கப்படலையா? உன் குடும்பத்துடைய பாவங்கள் அதிகமா இருக்கா? உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா? உன்னுடைய பெற்றோர் ரட்சிக்கப்படலையா? உன் தெருவில் இருக்க ஜனங்கள் ரட்சிக்கப்படலையா? உன் வீட்டில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படலையா? அந்த ஜனங்களுக்கு பெரிய ஆபத்து வரும்போதெல்லாம் நீ தான் முன்னா நின்று அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? உனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாள் எல்லாம். அல்லேலூயா. தேவன் ஒரு முடிவு எடுக்கும். இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானம் பண்ணினாலும் அங்கே ஒரு மனிதன் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறான், திறப்பின் வாசலில் நிற்கிறான். இந்த ஜனங்களை என்ன செய்யாதீங்க, இந்த ஜனங்கள் என்ன செய்யாதீங்க, அழிக்காதீங்க ஆண்டவரே, இந்த ஊரை அழிக்காதீங்க ஆண்டவரே, இந்த தெருவை அழிக்காதீங்க ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஜனங்களை என்ன செய்யாதீங்க, அழித்திடாதீங்க ஆண்டவரே, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நான் முழங்கால நிக்கிறேன், திறப்பின் வாசல்ல நான் நிக்கிறேன். ஒருவன் இந்த ஜனங்களுக்காக மன்றாடினார், கர்த்தர் சாந்தமானார். அல்லேலூயா. அழிக்க வேண்டும் என்று சொன்னதை என்ன செய்தார், அழிக்காம விட்டு விட்டார். அல்லேலூயா. பெரிய காரியங்கள் உங்களை ஆண்டவர் அந்த இடத்துல வச்சிருக்கிறார். நீ யாருக்காக, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ இல்லையோ, அவங்களுக்காக நீ ஜெபிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். திறப்பின் வாசல்ல ஒருவர் நிற்கிறார். மோசே, இது முதல் தடவை அல்ல, ஏற்கனவே ஒரு பெரிய வாய்ப்பு ஆபிரகாமுக்கு, மோசேக்கு என்ன செய்தது, கிடைத்ததை பார்க்கிறோம். யாத்ராம் 32ஆம் அதிகாரம் 32:10. யாத்ராமும் 32:10 இதை வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். 32 விட்டு விடு. அல்லேலூயா. இங்க இந்த கண்ணுக்குட்டி வச்சு வணங்க போது ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு, பயங்கர கோபம். இத்தனை நல்லது பண்ணியும் இவங்க புத்தி மறுபடி எங்கதான் போகுது, அங்கதானே போகுது. ஏற்கனவே எல்லாம் பார்த்தாங்க, ஒரு பிரயோஜனம் அதில் இல்லையே. கடைசியாதாக என்கிட்ட வந்தாங்க. 430 வருஷம் அடிமையான வாழ்க்கை இவங்க வாழ்ந்தார்களே, அந்த வாழ்க்கையை விட்டு விடுதலை பண்ணினது நான் தானே, அற்புத அடையாளம் செஞ்சது நான் தானே, நெருக்கப்படும் போது விடுதலை கொடுத்தது நான் தானே, கண்ணீரோடு அழுகும் போது கண்ணீரை எல்லாம் துடைச்சது நான் தானே, இதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கும் போது அந்த உடைக்கப்பட்ட இதயத்தை மறுபடியும் கட்டுனது நான் தானே. இப்ப கொஞ்சம் தேர்ன உடனே என்னை விட்டுட்டு மறுபடியும் ஒன்றுக்கு உதவாத அதுக்கே போறாங்களே. விட்டில் பூச்சி எப்படி வெளிச்சத்தை கண்டு வந்த உடனே சொத்து போகுதோ அந்த மாதிரி ஜனங்கள் போறாங்களே, என்னை விட்டு விட்டாங்களே. எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறேன், இவர்கள் என்ன செய்வேன், அழிப்பேன் சொல்லும் போது மோசே முதல் முறையாக அங்க என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஸ்தோத்திரத்துக்கு மேல வசனம் வாசிங்க 9. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், விட்டு விடுங்கிறார். ஆண்டு சொல்றாரு, விட்டுப்பான இவங்க என்ன செஞ்சிடறேன், ஒரு நிமிஷத்துல, இன்னொரு இடத்துல சொல்றதுக்கு ஒரு நிமிஷத்துல இவங்க என்ன ஆக்குவேன், அதமாக்கி போடும். ஆண்டவர் அழிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதுங்க. வயநாடு செல்வமிக்க தேசம், கோடிசுபரங்கள் வாழுகிற தேசம். ஒரே ஒரு இரவு, சில மணி நேரங்கள் ஊரே காணாம போச்சு.
எத்தனை பாட்னர் கார்கள் போயிருக்கும், எத்தனை விலையுர்ந்த ஜாமானங்கள் போயிருக்கும். வாழ்க்கையே நம்பி வச்சிருப்பாங்க சில காரியங்களை. ஊரே தெரியலங்க, மண்ணு மூடிருச்சு, இருக்கு இடமே ஊரே தெரியல. வயநாடு செல்வமிக்க, அதாவது ராகுல் காந்தி எம்பியா நின்று ஜெயிச்ச ஒரு இது. இப்ப அவங்க தங்கச்சி என்ன செய்யறாங்க, அங்க மறுபடி பிரியங்கா காந்தி அங்க நிக்கிறாங்க. நான் சொல்ல வரேன்னா, ஒரு இயற்கையே இப்படி கொண்டு போச்சுன்னா ஆண்டவர் நினைச்சா? சுனாமி வந்ததே எத்தனை லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க. நாம நினைக்கிறோம் நாம ரொம்ப தூரம் இருக்கோம், 250 கிலோமீட்டர் மேல இருக்கோம், இங்கிட்ட அங்கிட்டலாம் என்ன செய்யாது, கடல் நமக்கு வராதுன்னு நினைக்கிறோம். கடல் வராது, வேற வரும்ல. நீங்க வாசிச்ச சங்கீதம் 106ல பூமி பிளந்து உள்ள போயிட்டாங்களா, எல்லாருமே போனாங்க இல்லையா? பேசிட்டு இருக்கும் போதே பூமி என்ன செஞ்சிடும், பிளந்து உள்ள போன என்ன பண்ண முடியும்? இவ்வளவு மண்ணு மூக்கு மேல விழுந்தா நம்ம கதை ஜோலி முடிஞ்சு போச்சு. ஆண்டு சொல்றாரு, என்னை விடு மோசே, ஒரு நிமிஷத்துல எங்களை என்ன செஞ்சிடறேன், எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். ஆண்டு கோபம், இங்க கோபம் இருக்கு, சங்கீதத்தில் அடிப்பு இருக்கு, உக்கரமன் இருக்கு. கோபத்துக்கும் உக்கரத்துக்கும் நீங்க வித்தியாசம் நீங்க இது பண்ணிக்கிடுங்க. என்னை விடு மோசேங்கிறார். அப்ப மோசே என்ன செஞ்சிருக்கான், பிடிச்சுக்கிட்டான். ஆண்டவரை விடல. கைய பிடிச்சானா, காலை பிடிச்சானோ, கெஞ்சானோ, எப்படி பிடிச்சா நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அந்த காரியம் செய்வதற்கு மோசே என்ன செய்யல, விடல. எப்படி கதர்னானு தெரியல, எப்படி கெஞ்சினானு தெரியல, எப்படி புரண்டு அழுதானு தெரியல. ஆனா எப்படியோ ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியத்துக்கு இவன் செய்த காரியம் தடையாய் இருந்துச்சு. விடு மோசே, என்னை விடு, இவங்களை அழிச்சிடுறேன். அழிச்சிட்டு ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்லுவாங்க, அத இல்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆப்பர், உனக்கு சூப்பரான ஒரு ஆப்பர் என்ன செஞ்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன், திட்டம் வச்சிருக்கிறேன். இந்த ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சிட்டாங்கன்னா யார் மூலியமா வந்த ஜனங்கள் இவங்க எல்லாமே? ஆபிரகாம் மூலியமா, ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், ஆபிரகாம் மூலியமா வந்த ஜனங்கள். ஆமா இல்லையா? ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டார் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல, வா உன்னை பெரிய ஜாதி ஆக்குவே, இந்த பூமி எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும், சுதந்திரமா கொடுப்பேன் என்று சொல்லுவார். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அந்த ஜாதி தான், அந்த ஜாதியை நான் அழிச்சிட்டு, அவன் சந்ததியெல்லாம் அழிச்சிட்டு உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். விளங்கணும் கல்லையில சொல்லுவோமா? அவனை அழிச்சிட்டு, அந்த மக்களை முழுசா அழிச்சிட்டு, ஆபிரகாம் இருக்கிற இடத்துல உன்னை நான் வச்சு, ஆபிரகாம் மூலியமாய் தேசங்கள் பெருகினது போல உன் மூலியமாய் நான் பெரிய ஜாதி உன்னை ஆக்குவேன். எவ்வளவு பெரிய ஆப்பர் இதெல்லாம்! அந்த இடத்துல நீங்கள் நானா இருந்தா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, என்ன சொல்லியிருப்போம்? உள்ளது சொல்லுங்களேன். ஏன்னா எவ்வளவு பெரிய ஆண்டு சொல்லிட்டாரு, நான் உன்னை பெரிய, என்னை விட்டு, இந்த ஒரு விஷயத்துல விட்டு உன்னை பார், நான் பெரிய ஜாதியாக்குவேன். அப்படின்னா இவருக்கு தெரியும் ஆபிரகாமுடைய சந்ததி இதெல்லாமே, ஆபிரகாம் சந்ததி எவ்வளவு பெரிய இதாக என்ன செய்தாங்க, மாறினாங்க. அப்ப அந்த இடத்துல ஆபிரகாம் இருக்கிற இடத்துல மோசேவை கர்த்தர் வைக்கிறார், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல மோசேவுடைய பிள்ளைகளை கர்த்தர் வைக்கிறார். எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு பெரிய வாய்ப்பு! என்ன செஞ்சிருப்போம் நம்மளா இருந்தா? ஆமா, நானும் எவ்வளவோ பொறுத்து பார்த்தேன், எனக்கே இவ்வளவு கோவம் வருதே, உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டு வந்தீங்க. அப்படியே அந்த எரியிற எண்ணெயில, நெருப்புல எண்ணெய் ஊத்துவோம். 2 பேரும் சண்டை போட்டு வீட்டுல இருந்தாங்கன்னா ஒருத்தர் போய் சொல்றது, அவனுங்க அப்படிதான், இன்னும் இதோட விட்டக்கூடாது, அவனை இன்னும் ஏதாச்சும் பண்ணி இருக்கணும், இவ்வளவு இது பிடிச்சிருக்கான் சேட்டை அகராதி. நீங்களா இருந்து வந்து, நானா இருந்தது இவனா இருந்தா ஓடி போயிருப்பான். இவன் சொல்றது, நீயாச்சும் இந்த வந்து நானா இருந்தா என்ன செஞ்சிருவேன், ஒண்ணு இல்லாம பிடி என்ன செய்வேன், நட்டு வச்சிருவேன். அப்படி சொல்லி இந்த இருக்கிறவன் என்ன செய்யுது, கோபத்தை உருவாக்குறது. என்ன சொல்லிருப்பா, ஆமா ஆண்டவரே எவ்வளவோ பண்ணினீங்க, நன்றி இல்லாத மக்களா இருக்காங்க. சரி, தேவநீர் எது செஞ்சாலும் நல்லதான் செய்வீங்க, உங்க சித்தத்துக்கு விட்டு கொடுக்குறேன்னு என்ன அர்த்தம், போட்டு தள்ளிருங்கன்னு அர்த்தம். நான் மோசே அப்படி போகல. அதனாலதான் எபிரியர்ல பார்க்கிறோம், மோசே என்பவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு வந்த பிறகும் அது வேண்டாம், எனக்குன்னு இருக்கிறது எனக்குன்னு இருக்கட்டும், இந்த ஜனங்களை அழிக்காதீங்க, அல்லேலூயா, இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே. கெஞ்சி இருக்கிறான், விடாம பிடிச்சிருக்கிறான். யாக்கோபு ஒரு முறை அந்த ஸ்தோத்திரம் ஆத்தங்கரையில ஆண்டவரை பிடித்துட்டான்.
என்னை விடு, நான் போகணுங்கிறான். சொன்னார் இல்லையா, பொழுது விடிய போகுது, விடு நான் போகிறேன். இவன் கேட்டா, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, இதா ஆபிரகாமோட சந்ததி, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை. ஆனா மோசே எப்படி ஜெபம் பண்ணாரு? இந்த ஜனங்களை அழிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். யாக்கோபு ஜெபம் சுயநல ஜெபம், மோசேவோட ஜெபம் பொதுநல ஜெபம். அல்லேலூயா. இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்க, அழிச்சிடாதீங்க. இன்னொரு இடத்துல சொல்றதுக்கு, இந்த ஜனங்களை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா என் பேரை ஜீவ புஸ்தகம் என்ன செஞ்சிருங்க, கிறுக்கி போட்டுருங்க. இவங்களே வர அந்த கானானுக்கு போகாட்டி நான் போகாம போகுது, நான் எதுக்கு போறேன்? என் பேரை வேண்டாம், கிழிச்சு போட்டுருங்க. ஆண்டவர் மோசேயோட முகத்தை பார்த்து அநேக சந்தர்ப்பங்களை அவங்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. உங்க முகத்தை கண்டு உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். உங்க முகத்தை கண்டு உங்களுடைய கணவன்மார்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்க முகங்கள் கண்டு உங்களுடைய பிள்ளைகளும் மனைவிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்க முகங்கள் கண்டு உங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அவங்க கிட்ட இல்லாட்டாலும் உங்ககிட்ட இருக்குல்ல, உங்களை பார்த்து அவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதல் ஒருவனை தேடினார், திறப்பினில் நின்றார். அவர் யாரு? மோசே. இஸ்ரவேல் ஜனங்கள் அது ஒரு தேசம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்பது ஒரு தேசம். அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு மோசே தேவனுடைய திறப்பின் வாசல் நின்றார். எப்படி நின்றார்? தேவனுடைய கோபத்தை ஆற்றுவதற்காக. எதை சொன்னா அவருடைய கோபம் தனியும் என்று இவன் தெரிந்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு கணவன்மார்கள் 2 பேர் வந்திருக்கிறீங்க, என்ன சேர்த்து 3 பேரா? சரி, நம்ம 3 பேர் இருக்கிறோம். உங்களுடைய மனைவிமார்களுடைய கோபத்தோடு இருக்கும்போது உங்க கோபத்தை தணிக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் கையாளுவாங்க சொல்லுங்க. பீட்டர் சொல்லுங்க, ஐசக் சொல்லுங்க. இருக்க 2 பேர் தான். நீங்க கோபத்தில் இருக்கீங்க பிரதர், எங்கேயாச்சும் போயிட்டு வர்றீங்க, கோபத்தில் வர்றீங்க. உங்க கோபத்தை உங்க மனைவிகள் பார்த்துட்டாங்க. உங்க கோபத்தை சரி செய்வதற்கு என்னென்ன பாலெல்லாம் பண்ணுவாங்க? பொறுமையா பேசுவாங்க. டீ கொடுப்பாங்களா? தண்ணி கொடுப்பாங்களா? விஷயமே நீ சொல்லாட்டாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில நம்மால என்ன செஞ்சிருச்சு, மாட்டிக்கிருச்சுன்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. பீட்ரு தண்ணி கொடுப்பாங்க, எதனா பார்த்துக்கலாம், அதேதான். சரிங்களா? இப்படி சில மெத்தட் என்ன செஞ்சிருக்கோம். மனைவிமார்கள் கோபத்தில் இருக்கும் எத்தனை பேர் நீங்க தண்ணி கொடுக்குறீங்க, எத்தனை பேர் பார்க்கலாம் சொல்றீங்க? ஆமா, நீங்களா 15 மாசம், அவங்க 8 மாசம் தானே. திருப்பி அவங்க கொடுத்தாங்க வச்சுக்கோங்க. அப்ப நம்ம வேஸ்ட் கட்டிட்டு வீதியில் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கட்டுப்படி எப்படி இருந்தாலும் இந்த மண் அமைப்பு கல்லானாலும் சரிங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. மோசே திறப்பின் வாசல்ல நின்றான். ஆண்டவருடைய கோபத்தை தணித்து அழிந்து போகிற மக்களை இவனுடைய மெத்தேடு அந்த ஜனங்கள் அழியாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல மோசே திறப்பின் வாசல் நின்றது போல எத்தனை பேர் நிற்கிறீங்க? நம்ம எல்லாம் நிற்கணும், ஜெபத்தில் நிற்கணும். இங்கேயே ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க, எப்படி வீட்டில் ஜெபம் பண்ணுவீங்க தெரியல எனக்கு. இங்க நீங்க உங்களுடைய அந்த ஃபார்முலா, இங்க உங்களுடைய காரியங்கள், வீட்டில் நீங்க அதிகமாக ஜெபிக்கலாம். வீட்டில் என்ன செய்யலாம்? அதிகமாக ஜெபிக்கலாம். உபவாசம் இருக்காதவங்க, சரீரம் நல்லா இருந்தா உபவாசம் இருந்து பழகுங்க. உபவாசத்தோடு உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உபவாசத்தோடு உங்க சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை வாசிக்கிற கொஞ்சம் வாசிச்சவங்க இனிமேல் அதிகமாக என்ன செய்யுங்க, அதிகமா வேதம் வாசிங்க. தம்பி ஐசக்க பாட்டு படிப்பா அப்படின்ன வந்தன்னு சொன்னா, எழுத்து சின்னதா இருக்கனே, கண்ணாடி கொண்டு வரல, இப்படின்னு திடீர்னு சொல்லிட்டீங்களே. ஸ்தோத்திரம். நல்ல கண்ணாடியை வாங்குங்க, நல்ல பளிச்சுன்னு தெரியுது கண்ணாடியை வாங்குங்க. என்ன பைபிள் சின்ன எழுத்து தான், இதுக்காக இதை பெருசாக்க முடியாது. நம்ம என்ன செய்யணும், கண்ணாடி எல்லாம் போட்டுக்கணும். பைபிள் படிக்கிற ஆர்வம் இருந்தால் இந்த நேரத்தை என்ன செய்யுங்க, அதிகப்படுத்துங்க. மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருங்க. அழிந்து போகிற சமுதாயத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம சமுதாயம் காக்கப்படும் என்றால், நம்முடைய கிராமம் காக்கப்படணும்னால், நம்முடைய குடும்பம் காக்கப்படும், நாம தான் திறப்பின் வாசல நிற்கணும். நீ ஜோமனு நீ ஜோமனு நீ ஜோமனு அப்படி இல்லை, முதல் நாம ஜோம் பண்ணுவான். நீ மாறு நீ மாறு நீ மாறு இல்லை. மாற்றம் எங்கிருந்து வரணும்? முதல் எண்ணிலிருந்து வரணும், நம்மிலிருந்து ஒரு மாற்றம் வரணும். சில பேர் நாம் மாற மாட்டோம், அடுத்தவங்களையே மாற சொல்லிக்கிட்டு இருப்பான்.
நீ இதை மாறு, நீ இதை மாறு. ஆனா நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன், மாறவே மாட்டேன். நீங்க தான் மாறணும். இது நிச்சயமா மாற்றம் கொண்டு வரவே வராது. முதல் உங்களிலே ஒரு மாற்றம் வந்தால் உங்க மூலியமாய் உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் வந்தால் நம்ம சபையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்வார், உண்டாக்குவார். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால மோசே திறப்பின் வாசல நின்று ஜெபித்ததனாலே அழிந்து போக வேண்டிய மக்களை கர்த்தர் அழிக்காமல் என்ன செய்தார், பாதுகாத்தார். தனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வந்த பிறகோ அது வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிட்டு அந்த ஜனங்களுக்காக அவர் என்ன செய்தார், பரிந்து பேசினார். நாமளும் என்ன செய்வோம், நம்ம நலம் அல்ல மற்றவங்களுடைய நலனையே நாம் எதிர்பார்ப்போம். தேவன் நமக்குரியதை நமக்கு என்ன செய்ய நிச்சயமாக தருவார். சில வேளை சொல்லுவாங்க, நான் நினைச்சது நடக்கவே மாட்டேங்குது, என்னை விருப்பப்பட்டதெல்லாம் நடக்கல, என் ஆசை நிறைவேறல, நான் என்ன செய்ய போறேன், வாழுவதை விட மறிப்பது நலமா இருக்குமே. நான் நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன மனசுக்கு சந்தோஷம். சில வேளை சில காலதாமதம் ஆகலாம், சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனா சரியான நேரத்துல ரெட்டிப்பாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைத்ததை விட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆயினால் நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்வார். இன்னைக்கு நல்ல ஒரு செய்தி நீங்க கேட்டு இருக்கிறீங்க. திறப்பின் வாசல்ல நின்ற ஒரு மனிதன். வருகிற வாரங்களை இன்னும் 2 பேரை குறித்து என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு இடுங்க.